ஆஃபீஸ் வேலையா லண்டனுக்கு போன உங்க ஒய்ஃபை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கொன்னுட்டாங்கன்னு நம்ம ஹீரோ ராமி கிட்ட சிஐஏ டைரக்டர் சொல்றாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ ராமி அமெரிக்கன் சிஏல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலை செய்றாரு. உட்காந்த இடத்துல இருந்தே ஜியோ சேட்டலைட் மூலியமா எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுப்பாரு. அமெரிக்க நாட்டோட பாதுகாப்புக்காக உழைக்கிறாரு. ஒய்ஃபை கொன்னவங்கள இவரோட சாஃப்ட்வேர் நாலேஜ் யூஸ் பண்ணி லண்டன்ல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் மூலியமா ஐடென்டிஃபை பண்றாரு. ஆல்ரெடி இருக்கிற டேட்டால மேட்ச் பண்ணி மொத்த ஜாதகத்தையும் எடுக்கிறாரு. எடுத்துட்டு போய் இவரோட சீனியர்கிட்ட சொன்னா, அதெல்லாம் முடியாது. உன் ஒய்ஃபை கொன்னுட்டாங்கன்னு அவங்கள கொல்ல சொல்றியா? அவனுங்க பேக்ரவுண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீ போய் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பாருன்னு அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோவுக்கு சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா, இவரோட ஹெட் ஆஃபீஸர்ஸ் இந்த கொலை கும்பலோட தொடர்புல இருக்காங்கன்னு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவரோட ஹெட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, என் ஒய்ஃபை கொன்னவங்கள நான் கொல்லணும். அதுக்கான ட்ரைனிங் எனக்கு கொடுங்க. எனக்கு ஃபேக் பாஸ்போர்ட், விசா எல்லாமே வேணும். நான் உங்களை கொல்ல போகிறேன். அதுக்கான ட்ரைனிங் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுற ஃபோர்ஜரி எல்லாத்தையும் ப்ரெஸ்ஸில் போட்டு கொடுத்துரும். அதுக்கான ஆட்டோமேஷன் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்டு சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவையும் போட்டுலாம் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கற்றுக்கிட்ட ட்ரைனிங் எல்லாத்தையும் வச்சு அந்த 3 பேரை கொன்னுடுறாங்க, ஒய்ஃபை கொன்னவங்கள. 4வது ஒரு ஆளை பிடிச்சி, ஏன்டா என் ஒய்ஃபை கொன்னன்னு கேட்டால், நாங்கள் ஒன்றும் உன் ஒய்ஃபை கொல்லணும்னு கொல்லலை. அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. நாங்கள் பயன்படுத்தியும் போலீஸ் வந்து பயப்படுற மாதிரி தெரில. அதனால தான் பப்ளிக்கில் 2 பேரை சுட்டோம். அதில் ஒரு ஆள் உன் ஒய்ஃபாக இருந்துட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்றாரு.